வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு காயின் ட்ரேட் அகாடமி. இந்த கிரிப்டோ வேர்ல்டுக்குள்ள நீங்க புதுசாக என்டர் ஆகுறீங்க. நீங்க ஒரு பிகினரா இருந்தா உங்களுக்கு வரக்கூடிய மிகப்பெரிய டவுட் என்ன அப்படின்னா, நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது மீம் காயின் வாங்கலாமா இல்ல ஃபண்டமெண்டலா ஸ்ட்ராங்கான காயினை பை பண்ணலாமா அப்படின்னு. இதுல சில பேர் மீம் காயினை பை பண்ணி இதுல இருந்து பெரிய ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணிருப்பாங்க. ஆனா இதுலயும் சில கொஞ்சம் பேர் மார்க்கெட்ல இருக்க ஃபண்டமெண்டலா ஸ்ட்ராங் ஆகின காயின்ல இன்வெஸ்ட் பண்ணி ஸ்லோவா க்ரோ பண்ணிருப்பாங்க. இப்போ எண்ட் ஆஃப் த பீரியட்ல 2 பேர் தான் ப்ராஃபிட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இதில் இருக்கக்கூடிய ரிஸ்க் எது? உண்மையிலே மீம் காயின் பெட்டரா இல்லை ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்கான காயின் பெட்டரா? அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் மீம் காயின் என்ன, ஃபண்டமெண்டல் காயின் என்ன, இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட், இது ரெண்டு இருக்க பெனிஃபிட் அப்புறம் டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கிற எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த கிரிப்டோ கரன்சி, அதாவது கிரிப்டோ காயின் என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ கிரிப்டோ காயின் சொல்கிறது இது ஒரு டிஜிட்டல் கரன்சி. இங்கே நம்ம ஆன்லைனில் மட்டுமே இந்த ட்ரான்சாக்ஷன் பை பண்ணி செல் பண்ணிக்கலாம். பேங்க் இல்லாமல் நம்மளால் ட்ரான்சாக்ஷன் பண்ண முடியும். இங்கே நம்ம யூஸ் பண்ணுற டெக்னாலஜின்னு பிளாக் செயினை சொல்லுவோம். இந்த டெக்னாலஜி மூலமாக தான் நம்ம பை பண்ணுறதும் சரி, செல் பண்ணுறதும் சரி, ஒவ்வொரு ட்ரான்சாக்ஷனுமே இங்கே சேவ் பண்ணப்படுது. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா கிரிப்டோ கரன்சி அப்படின்னா இதை நம்ம டிஜிட்டல் மணின்னு சொல்லலாம். இப்போ இது எல்லாம் தான் இங்கே கிரிப்டோ கரன்சி. இப்போ உங்களுக்கு நான் சார்ட்டில் காட்டுன்னு பாருங்கள். பிட்காயின், எத்தேரியம், பிஎன்பி, டெத்தர், எக்ஸ்ஆர், பிஎஸ்டிடி, சொலானா, டிஆர்எக்ஸ், இந்த மாதிரி எக்கச்சக்கமான கிரிப்டோ கரன்சிஸ் இருக்குது. இதை நம்ம மேஜராக 2 டைப்பாக வச்சுக்கலாம். ஒன்று ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங் ஆகினது, இன்னொன்று மீம் காயின் அப்படின்னு. இப்போ இந்த இடத்துக்குள்ளே பாருங்கள், கேட்டகரிஸ்னு ஒன்று இருக்குது. இதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண பிறகு எனக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு டைப் ஓப்பன் ஆகும். இதுக்குள்ளே நம்ம பார்த்தீங்கன்னா நமக்கு மீம் காயின்னு சிலது இருக்கும். இந்த பாருங்கள், இது இருக்குது எல்லாமே மீம் காயின் தான். இப்போ நம்ம அந்த மீம் காயினை கிளிக் பண்ணி பார்ப்போம் உள்ளுக்குள்ளே என்ன காயின்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. இதுக்குள்ளார நமக்கு டோஜ் காயின் இருக்குது, அப்புறம் சிபா இன்னும் இருக்குது, அப்புறம் ஹேம்கா காயின், பெப்பே, பம்ப், அப்புறம் ட்ரம்ப்புங்கிற காயின், பிபின், அப்புறம் பெயின்கோஸ், பிஎக்ஸ், சரியா, அப்புறம் ஃப்ளோக்கி, சைரன், இந்த மாதிரி எக்கச்சக்கமான மீம் காயின்ஸ் இருக்குது. நம்ம ஸ்க்ரோல் பண்ண நமக்கு மீம் காயின்லாம் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இப்போது இந்த மீம் காயின்னா என்ன? இந்த மீம் காயின் எல்லாம் இந்த கிரிப்டோ வேர்ல்டுக்குள்ளே ஏன் வரணும்? இதில் இருக்க பெனிஃபிட் என்ன? நம்ம இதை யூஸ் பண்ணி மார்க்கெட்டில் எப்படி ப்ராஃபிட் மேக் பண்ணுறது? அது மட்டும் இல்லாமல் இந்த மீம் காயினில் என்ன ரிஸ்க் இருக்குது, நம்ம அதை பார்ப்போம். இப்போ மீம் காயின் சொல்கிறதுக்கு இந்த மீம் காயினுக்கு எந்த யூஸ் கேசஸுமே எதுவுமே இல்லை, சரியா, எதுவுமே இல்லை. ஆனால் இதோட ப்ரைஸ் எப்படி மேலே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டில் இருக்க மக்கள் எல்லாம் இதை ஆர்வமாக பை பண்ண ஆரம்பிப்பாங்க. இதனால இதோட ப்ரைஸ் எல்லாம் மேலே போகும். இது வெறுமனே இந்த ஐப்பை மட்டும் அடிப்படையாக வச்சுக்கிட்டு தான் இந்த மீம் காயின் எல்லாம் நமக்கு இந்த கிரிப்டோ வேர்ல்டுக்குள்ள சர்வே ஆகுது. எக்ஸாம்பிளுக்கு நம்ம பார்த்த எல்லா மீம் காயினும் அப்படி தான். இப்போ சொல்லணும் அப்படின்னா சிபா இனோ, டோஜ் காயின், இதெல்லாம் மீம் காயின் தான், சரியா. இது சோஷியல் மீடியாவில் பெரிய இன்ஃப்ளூன்சர் பேசணும், அப்புறம் எல்லாம் மஸ்க், இந்த மாதிரி பெரிய இன்ஃப்ளூன்சர் பேசும்போது இதோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் அந்த கம்யூனிட்டியில், அப்புறம் ட்ரெண்டிங்கான நியூஸில் இது ஃபேமஸ் ஆகி மக்கள் மத்தியில் இது ஐப் மூலமாக மட்டும்தான் இந்த மீம் காயின் எல்லாம் பம்ப் ஆகுறது, சரியா. இப்போ இதை நீங்கள் பை பண்ணி ஹோல்டு பண்ணிங்க அப்படின்னா லாங் டேர்மில் இதோட வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னா அதை நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா இதுதான் எந்த வேல்யூமே இல்லையே. ஆனால் இந்த மீம் காயினில் இருக்க அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா, ஷார்ட் டேர்மில் நம்ம அதிகமான ப்ராஃபிட்டாக மேக் பண்ணலாம். அதாவது 5x, 2x, 10x வரைக்கும் ஒரு குயிக்காக மார்க்கெட்டில் பம்ப் ஆகக்கூடிய காயின்ஸ். அப்போ நீங்கள் மார்க்கெட்டில் குயிக்காக மணி மேக் பண்ணணும் அப்படின்னா இந்த மீம் காயினை சூஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்மளால் ஈஸியாக மணி மேக் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த இடத்துல எப்படி நம்மளால் ஹை ப்ராஃபிட், அதாவது ஷார்ட் டேர்மில் ஹை ப்ராஃபிட்டை மேக் பண்ண முடியுமோ அதே மாதிரி இந்த மீம் காயினும் ஹை ரிஸ்க். சடனாக மார்க்கெட்டில் டம்ப் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஏன்னா இது சேஃப் இல்லை. நீங்கள் பை பண்ணி லாங் டேர்முக்கு ஹோல்டு பண்ணுறதுக்கு இந்த மீம் காயின் வர்த்தானது இல்லை. இப்போது இந்த ஃபண்டமெண்டல் காயின் என்ன அப்படின்னா, இதோட ப்ரொஜெக்ட்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஃப்யூச்சரில் கிரிப்டோ வேர்ல்டில் இப்போ நம்ம இந்த ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்கான காயின் தான் நம்ம என்ன சொல்கிறது ஆக்கிரமிக்க பண்ண போகுது, டாமினேட் பண்ண போகுதுன்னு சொல்லலாம். எக்ஸாம்பிளுக்கு பிட்காயினாக இருக்கட்டும், எத்தேரியம், சொலானா, இந்த மாதிரி ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்கான ப்ரொஜெக்ட். இதுக்குள்ளே ரியல் யூஸ் கேசஸ் இருக்கும் மக்களுக்கு. அப்புறம் புது டெக்னாலஜிகள் இருக்கும். இந்த ப்ரொஜெக்டை உருவாக்கின டீம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. இப்போ மீம் காயின்குள்ளே இருக்க டீம் இருப்பாங்க, பட் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பாங்கன்னு கேட்டால் இல்லை. ஆனால் இந்த ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்கான ப்ரொஜெக்ட்டுக்குள்ளே இருக்க டீம் எல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. இப்போ இந்த காயினோட ப்ரைஸ் மொமெண்டம் எப்படி இருக்கணும் பார்த்தீங்கன்னா, மீம் காயினோட ஒப்பிடும்போது ப்ரைஸ் மொமெண்டம் ஸ்லோவாக தான் இருக்கும், பட் ஸ்டெடியாக லாங் டேர்மில் க்ரோ ஆகக்கூடியது. இப்போ நீங்கள் ஒரு மார்க்கெட்டுக்குள்ளே பிகினராக வர்றீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் சேஃபாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த ஃபண்டமெண்டல் காயின் தான் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். பட் இதில் இருக்க டிஸ்அட்வான்டேஜ்னு சொன்னால், மார்க்கெட்டில் ரொம்ப ஸ்லோவாக தான் ப்ராஃபிட் கிடைக்கும், நமக்கு ஸ்லோவான மொமெண்டம் கிடைக்கும். இங்கே நம்மளால் ஃபாஸ்ட்டாக ப்ராஃபிட் மேக் பண்ண முடியாது. அது மட்டும்தான் இதில் இருக்க டிஸ்அட்வான்டேஜ். அப்போ நீங்கள் ஃபண்டமெண்டலாக இருக்க ஒரு காயினை சூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறாமோ சேஃபாக க்ரோத் ஆகும். இப்போ நீங்கள் மீம் காயினை சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் சொல்கிற விஷயங்கள்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. ரைட், இப்போ மீம் காயின் சொல்ல போனது மார்க்கெட்டில் நமக்கு வெறுமனே ஐப்பை வச்சு பம்ப் ஆகக்கூடியது. இப்போ மார்க்கெட்டில் இந்த காயினில் இன்வெஸ்ட் பண்ணும்போது இது அதிகமாக, அதாவது ஃபாஸ்ட்டாக பம்பும் ஆகும், ஃபாஸ்ட்டாக டம்பும் ஆகும், ஸ்பீடாக வைக்கக்கூடிய காயின் தான் இந்த மீம் காயின். இப்போ இதை நீங்கள் ஹோல்டு பண்ணுறதுக்கு நீங்களால் லாங் டேர்ம் ஹோல்டு பண்ண முடியாது. ஒரு ஷார்ட் டேர்ம் ஹோல்டு பண்ணிட்டு அதில் நீங்கள் வெளில வந்துடணும். இப்போ இந்த மீம் காயின் யாருக்கு சூட்டபிளாக இருக்கும் அப்படின்னா, இன்வெஸ்டரை விட டெய்லி ட்ரேட் பண்ணுறவங்க, ஸ்விங் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு இந்த மீம் காயின் சூட்டபிளாக இருக்கும். ஏன்னா ஈஸியாக மணி மேக் பண்ணிட்டு நம்ம மார்க்கெட்லேருந்து வெளில வந்துடலாம். இப்போ நீங்கள் மீம் காயின்லாம் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுக்குள்ளே நீங்கள் கிளியரான
பிளான் ஒன்று வச்சுக்கணும். உங்களுக்குன்னு ரூல் இருக்கணும். மார்க்கெட்டில் நான் என்ட்ராகின பிறகு இத்தனை பர்சன்டேஜ் புக் பண்ணால் மார்க்கெட்லேருந்து வெளில வந்துடணும். அதாவது உங்களுக்கு கிளியரான பிளான் இருக்கும். என்ட்ரி எங்கே, எக்ஸிட் எங்கே, உங்களோட ப்ராஃபிட் எங்கே, எஸ்எல் எங்கே அப்படின்ட்டு அந்த பிளானை மாற்றவே கூடாது. அப்போ தான் நீங்கள் லாங் டேர்ம் கிரிப்டோ ஃபீல்டுக்குள்ளே சர்வை பண்ண முடியும். இப்போ நீங்கள் ஃபண்டமெண்டல் கோயினை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே நமக்கு இது எப்படி ஐப்பில் மட்டும் பம்ப் ஆகுச்சோ அதே மாதிரி இந்த ஃபண்டமெண்டல் கோயின் எல்லாம் இதோட யூஸ் கேசஸ்னால ஃபியூச்சரில் இதோட யூஸ் கேசஸ்னால பம்ப் ஆக ஸ்டார்ட் ஆகும். இதோட க்ரோத் நமக்கு ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக இருக்கும். இங்கே நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு விட லாங் டேர்ம் உங்களோட போர்ட்ஃபோலியோ நீங்கள் மேனேஜ் பண்ணுறதுக்காக இந்த ஃபண்டமெண்டல் கோயினில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த கோயினில் நீங்கள் ட்ரேட் பண்ணவும் பெட்டராக இருக்கும், லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணவும் பெட்டராக இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு ஸ்ட்ராங்கான ஃபண்டமெண்டல் கோயினை செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் முக்கியமாக அதோட ஒயிட் பேப்பரையும் அவங்களோட டீமையும் அதோட டோக்கனிக்ஸ் எப்படி இருக்குது, மார்க்கெட் கேப்பாக இருக்கட்டும், சைக்கோலஜிக் சப்ளையாக இருக்கட்டும், இதெல்லாம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களால் நல்ல ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்கான ப்ராஜெக்ட் உங்களால் கண்டுபிடிக்க முடியும். இப்போது பிகினர்ஸுக்கு ஒரு சிம்பிளான ரூல் தான், ஒரு ஸ்ட்ராட்டஜி மாதிரி வச்சுக்கோங்களேன். நீங்கள் இருக்க எல்லா மணியையும் அதிகமாக உங்களுக்கு காசு வருது அப்படின்னு மெயின் கோயினில் இன்வெஸ்ட் பண்ணாமல் உங்ககிட்ட இருக்க 70% மணியை ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்கான ப்ராஜெக்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். பேலன்ஸ் இருக்க 30% மணியை நீங்கள் மெயின் கோயினில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இப்போ ஃபண்டமெண்டல் கோயின்கிறது நமக்கு சேஃபாக இருக்கும், மெயின் கோயின் சொல்கிறது நமக்கு ப்ராஃபிட் அதிகமாக தர சான்சஸ் இருக்குது. நீங்கள் எதை யூஸ் பண்ணுறது மூலமா உங்களோட ரிஸ்க்கும் கண்ட்ரோல் ஆகும், நீங்கள் ப்ராஃபிட் மேக் பண்ணுறதுக்கு மார்க்கெட்டில் சான்ஸ் கூட. நீங்கள் இப்படி இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல் கோயினில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்களா இல்லை மெயின் கோயினில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்களா? அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். உங்களை ட்ரேட் பண்ணுற ஃப்ரெண்டுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க.